இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார இயங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். உடல் சதையை விற்று பிழைக்கும் விலை மாதுவிற்கு சமமானவர் காளியம்மாள் என போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமா கேட்பேன். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை கார்த்திகா பேசுவதற்கு என்ன காரணம்? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. நாம் தமிழர் கட்சிக்கு காளியம்மாள் செய்த துரோகம் என்ன? வகையா மாட்டிக்கிட்டதே. வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாதிக்கல. அது கொடுத்த தண்டனை. விலையை காட்டி சதைக்கு விலை பேசி அதன் மூலமா வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்கு பேரு விலை மாத தொழில் அப்படின்னா கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. கட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு போராட்டம் அது மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி விதையை விதைக்குது. மக்கள் புரட்சிகரமான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க. என்னடி சொல்ற? அதன் காரணமாக போராட்டம் வெற்றி பெறுது. அந்த போராட்டத்தை நீங்க இந்த கட்சிக்கு தான் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அப்ப இந்த தொழிலுக்கு பேர் என்ன? திமுகவில் இணைந்து முக்கிய பொறுப்பு பெறுவதற்கு இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? விவசாயிகள் வயிற்றில் அடித்ததோடு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சதி திட்டம் தீட்டியுள்ளார் காளியம்மாள். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போன வாரம் சொல்லியிருக்காரு. சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அந்த மக்களை கடைசியாக ஒரு போராட்டம் எடுக்க சொல்லுங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அந்த போராட்டத்திற்கான தலைமையை நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த தலைமை கீழே தான் நீங்க போராட்டம் எடுக்கணும். முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? அப்பனா தான் நான் இருக்கிற காசு ரிலீஸ் பண்ணுவேன். அவருடைய கட்சிக்கு புதியவர்கள் வரவேற்கிற நோக்கத்துல ரொம்ப கெத்தா வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் இதை செய்யறாங்க. குறிப்பாக காளியம்மாள் திமுகவில் இணையும் போது இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்க வேண்டும் என்பதற்காக குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நிவாரண தொகையை நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? திமுக தலைமை ஒரு போராட்டம் நடத்தி அதில் காளியம்மாளை கலந்து கொண்டு பேச வைத்து அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆதரவும் காளியம்மாள் மூலம் திமுக பக்கம் திரும்பும்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். இதற்கு எதிராகத்தான் கோவை கார்த்திகா காட்டமாக தனது விமர்சனங்களை முன்வைத்து உள்ளார். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சார், ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் சார், அதுக்கு பின்னாடி ஒரு சில பிரபலங்கள் இருப்பாங்க. சோ அந்த பிரபலங்களையும் அந்த வார்த்தையும் கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு சில ஸ்டேட்மெண்டோ இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. சில உண்மைகளை சொல்லிட போறேன்டா. சார் சார் கூப்பிட்டோம். அதான் சார் எங்களுக்கு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. என்ன சொல்லு? சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நட்பு வச்சுக்கலாம். இவரோட நட்பா? நட்பு அவரோட தாட் ப்ராசஸ், சிந்தனையோட நட்பு. எனக்கு சம்பந்தி இல்ல அவரோட நான் வேலை பார்த்தது இல்ல. ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நாட்டுக்காக, அந்த கொள்கையோட சிந்தனை. சம்டைம்ஸ் we are related because of our thoughts. அது எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் சருக்கு எனக்கு இருக்கு. பாராட்டு சார், பாராட்டு. திட்டும் பாராட்டா இருந்தால், திட்டும் பாராட்டா இருந்தால் எல்லா திட்டும் மன்னனுக்கே. அடுத்தது எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன். ஆமா, எதிர்பார்த்ததை விட கொடுத்துட்டாரு அவர் பண்ணாத கேரக்டரா, பேசாத விஷயமா, நீங்க அவரோட உட்கார்ந்து பேசிருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இட் இஸ் a லைப்ரரி. அது எல்லாத்த பத்தியும் அவருக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டவர். ஐ திங்க் அது ஒரு கடல். அது அடுத்த வார்த்தை அறிவுரை சார். என் நெஞ்சில் குடியிருக்கும். அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன பண்ண போறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா கோரசா துப்புறியே? அன்பு. அன்பான எதிரி நிறைய சொல்ல முடியாது. ஓகே சார், அண்டர்ஸ்டுட். கொட்ரா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்ரா. இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு.
திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குன்னு. ஆமா ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. போடா போடா. பயங்கர டென்ஷன் ஆகுதா. ஐய இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஆம்பளைங்க அழுக கூடாது. ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா, அந்த தம்பி நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். நான் பார்த்தேன், அது அவருடைய இஷ்டம். அவர் யாரு கையில பதக்க வாங்கணும், யாரு கையில பதக்க வாங்க கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், இந்த துறையில சாதனை பண்ணணும், ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அது என் கையில பதக்க வாங்க மறுத்துட்டாரு, இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா, நல்ல மனிதரா வரணும். அது மட்டும் தான் மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. புதுக்கோட்டையில பதக்க வாங்காம டிஆர்பி ராஜா மறுத்தது அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. டிஆர்பி ராஜாவோட சதை நீங்க பதக்கம் போடும்போது அதை வாங்காம கையில வாங்கி ஒரு வீடியோ சோஷியல் மீடியா. சரி பரவாயில்ல. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? போடா. மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வேளாவி பானையில வேக வச்ச மாதிரி. அண்ணாமலை இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கண்ணா. என் அனுபவத்துல பழங்கன்னு கொட்டை போட்டா எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு அவங்கள வச்சிருக்கேன். ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. வாயப்பத்து தூக்கிட்டு வாடா. பாடி கட்டுக்கலாம். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. இங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. அதெல்லாம் நான் உன்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட. முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். நான் லுக்கு என்னடா லுக்கு. காளியம்மாள் அரசியல் வாழ்க்கையில சந்திச்ச சிக்கல்கள், அவங்களோட பர்சனல் பக்கங்கள், தன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் அப்படின்னு நிறையவே மனம் திறந்து பேசியிருக்காங்க. இது வெஞ்சன்ஸ் பார்வை முதலாளி. வெஞ்சன்ஸ்னா வெஞ்சன்ஸ்னா அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பகை ஆரம்பிச்சிடுச்சு. இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும். ஆப்போசிட்ல சீமான் ஆனவங்க வந்தா அவங்க விமர்சனம் இப்படி இருக்கும். எதிர நிக்கிறது கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் நம்ம வந்து மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. அந்த வார்த்தை நிச்சயமா அது காயப்படுத்துற வார்த்தை தான். என்னடா முறைக்கிற? இன்னைக்கு பெண்களுக்கான இந்த புது தளம்ங்கிறது எப்படி இருக்கு? ஏன் வேதனை எனக்கு சார். பொம்பளை பேச்சை கேட்டு எல்லாம் ஆடுறீங்களா நீங்க அப்படின்னு எல்லாம். சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இன்னும் துரோகின்னு எழுதுறேன். நல்லா தானடா சொல்லிருக்கான். 2வது ஆடியோ வந்த பிறகு நான் அண்ணனையும் நான் கேட்டேன். ஒரு செல்போன் கொடுக்குறேன், 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இங்க வளர்ந்தது நிறைய பேருக்கு பிடிக்கல. வந்தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் சில உண்மைகளை சொல்லவே முடியாது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. இதே தம்பி அஜித்தோட மரணத்திற்கு ஒரு சில தலைவர்கள் போனாங்க, ஒரு சில தலைவர்கள் போகல. எங்க அப்பத்தால தவிர எந்த பொட்டச்சி என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது தெரியுமா? இந்த பொட்டச்சி பேசுவா. கட்சிகள் வந்து அரசியல்ல சாதி பார்க்கல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து முழுக்க போகும். டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பு ஏற்கனவே செஞ்ச தவறுகளை நியாயப்படுத்தல. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. நிஜ காளியம்மாள் யாரு? ஏதாவது பொம்மையை பார்த்தனா எனக்கு வேவ மாதிரியா வாங்கி கொடுங்களா. எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா விட்டுச்ச அளவுக்கு திட்டுவேன். மனுஷனா ஏண்டியெல்லாம் அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவே? நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்ணகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன
செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்ன பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சீமான் அவருடைய தங்கை அப்படின்னா எங்களை ஃபர்ஸ்ட்ல வர்றது உங்க பேசுவாங்க. இப்போ அதுல இருந்து வெளியே வந்து தனியா பயணிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். எனக்கு உடன் பிறந்த அண்ணன்லாம் கிடையாது. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம் அவரை நான் என்னுடைய என்னைக்கு அவரை முதல் முறையாக அவரை சந்திச்சு பேசி அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சனும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணன் தான். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. நான் அவரோட தங்கையாக தான் இருக்கிறேன்னு நான் நம்புறேன். அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு அவங்கள கேட்கணும். அவரும் அப்படிதான் நினைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீ ட்ரை பண்றா ஒண்ணும் நடக்காதுடா. டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. நான் எல்லாம் பெரிய லிஸ்டா, பெருந்தலைவர் காமராஜர், வாஜ்பாய் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டா. இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா? ஏய் நிறுத்துறியா? அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க. வேணும்னே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாடுவா பிச்சு புடுவோம் பிச்சு. நாங்கெல்லாம் ஜில்லா கட்டி அடிக்கிறோம்டா. டேய் எங்கட்டியே மோதறியா? ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது ரெடியா இருக்குல்ல. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். இவனா இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க. யாரும் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பயல கரண்டே காட்டிய மிரட்டுற. நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்துல பாத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்துல பாத்துருக்கிறேன். ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். பண்ணிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம். இதுல நகைச்சுவை வேற. ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்களா? ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. நம்ம தோழர்கள் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. நன்றி நன்றி. வழிவிட்ட அத்தனை பேருக்கு நன்றி. இதான் திமுக, இதான் திமுக. ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்களா? இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. டாக்டர் சொல்லுமா, ஏன் அப்படி ஓடி வர? டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்கவே முடியல. பிளட் வெசல்ஸ் எங்க இருக்குன்னு தேடி ஊசி போட்டு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், வரல. கையில மேல நல்லா டைட் பண்ணிட்டு ரத்தம் எடுக்க ட்ரை பண்ணீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர், வரல. ரைட் ஹேண்ட விட லெஃப்ட் ஹேண்ட்ல ரத்தம் நல்லா வரும். மாத்தி ட்ரை பண்ணீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், எதுவுமே வேலைக்கு ஆகல. சரி இருங்க, நான் வரேன். ஏமா இவரா? இவருக்கு எப்படி ரத்தம் எடுக்க முடியும்? ஏன் டாக்டர் முடியாதா? கொஞ்சம் இத பாருமா. அவங்க தலைவரே சொல்றேன், இவர் உடம்புல எப்படிமா ரத்தம் இருக்கும்? பாத்தியமா அவங்க தலைவரே சொல்றேன், இவர் உடம்புல எப்படிமா ரத்தம் இருக்கும்? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். நேரம் காலம் பார்க்காமல் அவசரத்திற்கு அழைத்தவுடனே ஓடிச் சென்று உயிர்களை காப்பதுதான் எங்களின் பணி என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். எங்களது பணியை மதித்து பாராட்ட விடினும்
இப்படி அவமதித்து மிரட்டுவதை எங்களால் ஏற்க முடியாது என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மக்கள் வந்து வழி விட்டாங்க, மக்கள் நாவ வழி விட்டாங்க. அவரு சாருடைய அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. வாகனம் கிட்ட போகும்போது வந்து பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. பேசஞ்சர் ஆள் இருக்காங்களா, எல்லாமே ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டு என்னையும் சரி என் கூட வர இஎம்டி அவங்களே வந்து வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா சட்டை பிடிச்சி இருக்கிறது, ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிரிஞ்சு எங்கே வந்துச்சுன்னு தெரில. ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிங்கிட்டாங்க. பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கடை ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கடை ஜிஹெச்சில் விட்டு பேஷண்ட்டை ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா இல்லை கோட்டை வந்து குறையிட்டோம், கோட்டை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட்டை ஏற்றிட்டு நீங்கள் அடுக்குமாரிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரிமினல்ஸ் மிருகமாக மாறி தப்பு பண்ணும் போது ஆண்டவன் பார்த்துப்பான விட்டு போகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. அவர் எங்க போறாரோ அங்க ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன தெரியல. அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போறது சாலைகள்ல போறாரு, பிரதான சாலைகள்ல போறாரு. இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட். ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. அட பாவி, அரை நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. இது அவரை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேரத்தை பார்த்ததுல இருந்து சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. விஜய் மாநாட்டுக்கு நீங்க போனீங்களா? அது ஒரு குட்டி குஞ்சா. ஐயோ, இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே, ஒரு கோடியை ஒழுங்கா நட முடிச்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இது கேள்வி. இருக்கிற பொண்டாட்டியே பாத்துக்க முடியல, எதுக்குங்க இன்னொரு பொண்டாட்டி? திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. பயந்துட்டேன், திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமிக்க உறுதி கொண்ட ஒரு மகன். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன்.
இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்குன்னு சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? இந்த நாய் வயலை திட்டு வாங்குறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. ராஜதந்திரி பாணி தாந்திரியும் இல்லைங்க மூந்திரியும் இல்லைங்கண்ணா, இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அவர் எப்ப அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அவர் அண்ணன் சொல்றப்போ நான் வந்து அவரை வந்து தம்பியா நினைக்கிறேன். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? தப்புங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவரு அங்கிள்னு கூப்பிடுறாரு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எம்ஜிஆரோட விஜய் அவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க, பிளாக்ல சாப்பாடு விக்கிறத நான் பாத்தேங்க நானு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம், தாமரை வந்து தண்ணியில வளர போகுது, மலர போகுது. ரஜினிகாந்த் தலையில கூட மூடி வளரும், தமிழ்நாட்டுல தாமரை மலராது. இலை, அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூட இல்ல. த்ரிஷா 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 த்ரிஷா. தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு. யார் கல்யாணத்துக்கோ போனாரு, யாரு கூட நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய் வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானடா பிடிக்கும். பைத்தியம் என்ன மக்கா அடிச்சாங்களா? அடிச்சா ஏய் யாரா அவன்? டேய் யாடா ஓடுறா? உங்கடா பிச்சு பாத்துங்களா? இந்த ஊரை ஏத்து வந்தா நம்ம நடக்காதே. நான் கில்லடிக்கு கில்லடி. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. ஏய் நான் உட்கார்ந்தா என்ன, ஒலாத்தனா உனக்கு என்ன? அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இவங்களை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. ஆமா நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்? டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரி. ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்ப சொன்னா சாமான் இப்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு
அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டுட்டு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு, அணிலே ஊருக்க வராத அணிலே. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நண்பேண்டா. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். அதனால என்ன பண்றது? என்னப்பா சரி போப்பா போப்பா, அந்த மாதிரி அது என்ன பண்ணுது? யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா, அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச நாட்டாம இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நினைச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ காணிக்க சொல்லுங்க, காணிக்க சொல்லுங்க, காணிக்க. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன், நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள புரியுற? உன்னை பார்த்தாலா பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. இங்க ஒழுங்கே இல்லாம ஒரு கூட்டம் உயரமாவும் குட்டையாவும் ஒன்னா சுத்திட்டு இருப்பானுங்களே, பாத்திருக்கீங்களா? நெல்லையில் நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாலை 5 மணியளவில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அந்த நேரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்யூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு பகுதிகளில் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அப்போது அவர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறார் என்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பலரது மனதிலும் எழுந்தது. இரவு சுமார் 8:30 மணி அளவில் செங்கல்பட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பதிலடி கொடுத்தார். யார் இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். எல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்காது உனக்கு. அன்பு சொந்தங்களே, நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தேவர்களின் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள், பூத் பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். சரி, படுத்துக்கிட்டு தூங்குமா நாய், நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். மறக்காதே பூத்தினை மறக்காதே. நீங்க சிரிக்கிறதுக்காக என்ன போய் மக்களே சிந்திங்க. மறக்காதே பூத்தினை மறக்காதே. கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே. மறக்காதே பூத்தினை மறக்காதே. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு? சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ. அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறா. சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ. குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அது உடனே திருத்தி மாத்திக்கோ. மறக்காதே பூத்தினை மறக்காதே. மறக்காதே பூத்தினை மறக்காதே. பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ. ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ. கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒருவேளை அரவக்குறிச்சியில் அவர் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, 2 லட்சம் ஓட்டு கொடுத்ததா தகவல் உண்டு. 20 கோடி ரூபாய் கொடுத்தும் வெற்றி கிடைக்கலங்கிற கசப்பு கூட அவருக்கு இந்த பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கலாம்.
கிளையின் கமிட்டி பலமாயம் வந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ மறக்காதே பூத்திலே மறக்காதே. நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும் மறக்காது. நீங்க எந்த கட்சியில எந்த பொறுப்புல மாநில பொதுச் செயலாளராக இருக்கலாம், மாநில தலைவராக இருக்கலாம், ஆனால் பூத்தை மட்டும் மறக்காது என்ப. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில, கட்சி எடுத்து செல்வதில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு. இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே 7 இடங்கள்ல இது முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா 12 ஆண்டுகளா நமக்கு உழைக்கிறாங்க. சரி அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணார். 2021 தொடர்ச்சியா உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த 8 மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒருத்தருக்கு இருக்கு. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத்து தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி, இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. சும்மா தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அறமெண்டல் தான் அவத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அறமெண்டல். இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். காரணம், ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வந்துட்டாயா மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. எத்தனையோ பேர் 14 நாட்கள் 30 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. இந்த 8 மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆர்டிகல் 370 பயம், புதிய கல்விக் கொள்கை பயம், பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் பயம். எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறார், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 130 சட்ட திருத்தம், 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது ஒருக்கு போடுறேன்.
எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஏய் வாய முன்னேந்து போட ஏதாசியமா பேசிட்டு போற. அன்பு சொந்தங்களே, மக்கள்கிட்ட பூத் அளவுல ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி. ஆச்சரியமா இல்ல? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை, தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்திய தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர, தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த 4 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா. குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு. அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். நம்முடைய 12 ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை, 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை, இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு. அதனால்தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க. கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எந்த கட்சியில் இது நடக்குங்க? சந்தோஷம். அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஓ சாமி, வேற கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க, அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அப்படியா? எப்படி வா? அண்ணன் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவுல தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையா பணி செய்யுங்க, களத்துல உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரிச்சு கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. வர்றாம்பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான். பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ, நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துடுச்சுல, விஷயத்தை சொல்லு கேளுங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் முக்கிய பிரதான சாலையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவசர ஊர்தியான 108 ஆம்புலன்ஸ் நோயாளியை அழைத்து செல்ல வேறு பாதையின்றி கூட்டத்திற்குள் வந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸை கண்டு எரிச்சல் அடைந்து, நான் செல்லுமிடமெல்லாம் இடையூறு செய்வதற்காகவே ஆளில்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புகிறார்கள் என்று மக்கள் முன்னிலையில் இனி என்னுடைய கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாமல் வந்தால் அதில் ஓட்டுநரே நோயாளியாக அனுப்பப்படுவார் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், 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 எவனா இருந்தாலும் வெட்டுவேன். யார் யார் சட்டை பிடிக்கிறத? என்ன சொன்ன? எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும்.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இது மிகப்பெரிய சர்ச்சையானது. மேலும் அந்த நேரத்தில் என்ன நடந்தது, ஆம்புலன்ஸ் எந்த நோயாளியை அழைத்து செல்ல சென்றது என்ற அனைத்து விவரங்களும் வெளியாகின. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மேலும் பல்வேறு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இந்த நிலையில் நேற்று இரவு திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர். அதான் பிரச்சனையே. அப்பொழுது விஸ்வா வேங்கடத்தனூர் என்பவர் 108 ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசியில் அதிமுக கூட்டத்திற்கு வந்த நீலக்கரையான் என்பவர் MSK மஹால் அருகே மயங்கி விழுந்து விட்டதாக அழைப்பு விடுத்துள்ளார். உடனே 108 ஆம்புலன்ஸும் தீயணைப்பு நிலையம் அருகே இருந்து துறையூர் பேருந்து நிலையம் வழியாக நோயாளியை மீட்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் செந்தில்குமார், உதவியாளர் 8 மாத கர்ப்பிணியான ஹேமலதா ஆகியோர் சென்றுள்ளனர். அப்பொழுது அதிமுக தொண்டர்கள் அடையாளம் தெரிந்த 5 நபர்களும் அடையாளம் தெரியாத 15 நபர்களும் 108 ஆம்புலன்ஸை வழிமறைத்து விவரத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் இருவரையும் தாக்கி கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. உட்பகுதியின் உள்ளே ஏறி ஸ்கிரீன் மற்றும் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இந்த நிலையில் அடிபட்ட இருவரும் துறையூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சையில் உள்ளனர். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அரசு மருத்துவமனையில் துறையூர் காவல் ஆய்வாளர் முத்தையன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். என்னோட பேர் செந்தில். நான் 108 ஆம்புலன்ஸ்ல ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். துறையூர்ல இன்னைக்கு எடப்பாடியோட கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்தது 18:49. வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். அந்த கால் அட்டன் பண்ண போறப்ப அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்க பொதுமக்கள் வந்து வண்டியை மறித்து வண்டியை அடித்து உடைச்சி என்னையும் என் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணையும் டெக்னீஷியனையும் அடிச்சிட்டாங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அடிச்சதுல நெஞ்சு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கையிலேயே வந்து குத்திட்டாங்க. வாகனம், என்னோட 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அதனால நான் இப்போ வழி தாங்க முடியாம அரசு மருத்துவமனைக்கு அட்மிஷன் வந்துட்டேன். உங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் நம்ம கிட்ட நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. 6:49க்கு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்துச்சு. பேஷண்ட்டை ஏற்றுறதுக்காக போனோம். போகிற வழியில் பப்ளிக்கு போக விடாமல் என்னையும் பைலட்டையும் தாக்கிட்டாங்க. தாக்குனதில் எனக்கு கழுத்து வலி, தோள்பட்ட வலி இருக்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் ஆக வந்திருக்கேன். 8th month ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறேங்க சார். சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். அதிமுக கூட்டத்தில் அதிமுகவினரே மயங்கி விழுந்ததாக தொலைபேசியில் அழைத்து அவ்வழியாக வரும்பொழுது அதிமுகவினரே ஆம்புலன்ஸை தாக்கியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? நியாயமா?
பாடி கார்டு கிளீனிங். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். சரி சரி. அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கண்ணா. நீ பெரிய நடிகண்டா, த்ரிஷா உனக்கு தான்டா. மத்த எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது. இந்த கட்சியில எங்களுக்குள்ள 1008 விஷயங்கள் இருந்தாலும், இந்த பாதையில போலாம், இப்படி போலாம், 2026 இப்படி போலாம், 2031 அப்படி போலாம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தலைவர்கள் ஒருங்கிணைந்து 2026 இப்படித்தான் நம்ம போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம். அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கும் அழகு. அதைத்தான் நான் செய்யறேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேத வாக்கு. அன்னைக்கு அந்த பூத் கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, கடுமையா உழைக்கிறீங்க. யாருக்காக உழைக்கிறீங்க? 68,000 பூத்துல ஒரு தலைவர், 12 துணை தலைவர்கள், 13 பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 68,000 பூத்து கணக்கு போடுங்க, 10 லட்சம் பேர். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார், எதற்காக நான் கீழே வேலை செய்யணும், அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். தலைவர்களுடைய பொறுப்பு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா, எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் பரஸ்பரம் ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை, அக்கா தங்கச்சிக்கான மரியாதை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா, அங்க நிக்குதா, நிறைய நிக்குதா, கம்மியா நிக்குதா, அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. வர்றான் பார், அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ, அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க, நம்பிக்கை இருக்கிறது. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய போயப்பா. நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன். இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? ஹிந்தி போடா, தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது, வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். அதான் சும்மா இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும்,
மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும். நீ தமிழுக்கு எதிரானவ, இந்தி இசை எல்லாம் போடுங்க. இந்த ஹிந்தி வார்த்தை வாய் வழியா போய் வயிற்று வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும். ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க, தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார், தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடி அவங்களுக்கு இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? தெரியுது, நீ மூடு. சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, அது அவனுக்கு வீதி. பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டுகால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்ட வேண்டியது. தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகமூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. மூப்பனார், வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது. தமிழ்னு பேசுவோம், ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது. சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மண்ணில் சேர்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர. அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல்? ஐயோ, ரெட்டி யாருங்க? சமூக நீதி பாதுகாக்கிறவரா? என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர். ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க. தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள். யார் என்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? எல்லாத்தையும் கேட்டீங்களா சார்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க, சாவடிச்சு. நானும் உன்ட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? எங்களுக்கு பார்த்தோம்னா நாங்க பள்ளிகொண்டா டியூட்டி பாக்குறோம் மேடம். பள்ளிகொண்டா டியூட்டி பார்க்கணும். பள்ளிகொண்டா வண்டியில் அணைக்கட்டு எங்களுக்கு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க மேடம், டைரியான்ட்டு. அணைக்கட்டு எங்களுக்கு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க மேடம், டைரியான்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. நாங்க பள்ளிகொண்டா வண்டி மூவ் பண்ணி அணைக்கட்டுக்கு வர வழியில பார்த்தோம்னா இந்த கட்சி ஆளுங்க முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தட்ட கேட்ட இது முடிஞ்சதா, மீட்டிங் முடிஞ்சதான்ட்டு வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் அணைக்கட்டி வச்சுலாம் பிக்கப் பண்ண போறோம். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. கீழே இந்த மக்கள் தான் பார்த்தோன்னா சட்டை பிடிச்சி வச்சு ஐடி கார்டு கிழிச்சு இது பண்ணாங்க. வண்டியெல்லாம் பார்த்தோன்னா அடிச்சாங்க. அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? இல்ல ஐடி கார்டு பிடிச்சி எடுத்துட்டாங்க. பிரிஞ்சிச்சு, ஐடி கார்டு பிரிஞ்சு அது எங்க வந்ததுன்னு தெரியல. அவங்க கையோட போயிடுச்சா கீழே வந்ததுன்னு தெரியல. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. வண்டி சேதம்னா சொட்டதான் மேம், சைடுல தான் ஓரளவு சொட்டையா இருக்கு, அவ்வளவுதான். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல? மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டுச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? போலீஸ்கார் தான் பார்த்தா அங்க இருக்கிற மக்களை தடுத்தாங்க. அவங்க தான் தடுத்து அங்க பாதுகாப்பா அவங்க தான் கூட்டு அணைக்கட்சி வச்சாரு. அவங்க தான் கூட்டு விட்டாங்க. இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துகின்றது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இல்லைங்க, தொடர்ந்து அவரும் இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் மக்களுக்கான தீர்ப்புகளாக, கான்ஸ்டிடியூஷனை தாங்கி பிடிக்கக்கூடிய தீர்ப்புகளாக, அதற்கு ஓய்வு பெற்ற பிறகு இன்று இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இத்தனை நாளா மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப தந்துட்டீங்க சார். வரக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை திரு சுதர்சன ரெட்டி அவர்களை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக பணியாற்றி இருக்கக்கூடிய அவரை இன்று வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த தேர்தல் என்பது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில். அவர்கள் பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய, ஹிந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியாச்சாமி. அதனால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அத்தனை எதிர்க்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு, ஆலோசனைகள் கேட்கப்பட்டு, பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறோம். இறுதியாக அறிவிக்கப்பட்ட பெயர் தான் இறுதி பட்டியலிலே இருந்த பெயர். அதுதான் இறுதியான பெயர். இல்லைங்க, இது தமிழ் இல்ல இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தம்பி விடுப்பா, அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஒரு RSS பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா? குளிச்சது போல் இருக்குதா? யாரா அவனுக்கு கடமாடி மாதிரி ஓடுறது? ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி ஓடுறீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்க? பணமா முக்கியம் ஏட்டையா, ஜலஜா வந்துட்டு இருக்கா ஏட்டையா. ஜலஜா வந்துட்டாளா? யார் ஏட்டையா ஜலஜா? யாரா? யோ, இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா பவுஸ். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? ரொம்ப மகிழ்ச்சியா புதுதில்லியிலிருந்து திரும்பி இருக்கோம். ஆஹா, டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு? மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். போனாலே ஒரு பூவும் இல்லாம
இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனா. மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் கட்சி தலைவருக்கும் கட்சியோட கூட்டணி தலைவர்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். இது ஒரு தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்பதும் வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய நாள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஓவரா போறப்பா நீ, ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க நீ. கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ண அடி வாங்கி செத்து போயிடாத நீ. அவர் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் நெடுநாளைக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவிக்கு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் பாரத பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபாய் ஏத்துவாங்க, 1600. எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் நீதிபதி முன்னாள் பாஜக என்ன சொல்லுதுன்னா இல்ல ஒருமனதாக இவரை தேர்ந்தெடுக்க இல்ல, அதுதான். ஏன்னா முதல்ல மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு வாக்குகளில் குறையில்லை. யார் இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. அறுதி பெரும்பான்மையாக வருவதற்கான அதிகமாகவே வாக்குகள் இருக்கிறது. ரொம்ப குஷியோ. ஆனால் ஏன் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? ஒரு அரசியல் நிமித்தமாக நாகரீகமாக எல்லாரும் என்ன என்றால் இது துணை குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் என்பது ஒரு முக்கியமான நடுநிலையான ஒரு பதவி. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? அதனால் எல்லோரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எல்லோரையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது அவர்களின் ஜனநாயக உரிமை. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. ஆனால் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் உணர்வு, தமிழருக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா, தமிழர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்வது எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று பொய்யானது ஒன்று, உங்கள் தமிழ் பற்றும் பொய்யானது ஒன்று. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓய்வுபெற்ற நீதிபதியை தேர்வு செய்யறதுக்கு காரணம் இல்லைங்க, தொடர்ந்து அவரும் வந்து இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் வந்து மக்களுக்கான தீர்ப்புகளாக, கான்ஸ்டிடியூஷனை தாங்கி பிடிக்கக்கூடிய தீர்ப்புகளாக, அதற்கு ஓய்வு பெற்ற பிறகு வந்து இன்று இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பிழையை செய்கிறது. தமிழக மக்களும் தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க. வாயில நல்லா வருது பார். ஆக ஒரு சாக்கு போக்கு. இது வந்து கொள்கை போறா. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் உங்க கூட்டணியில வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆக பாராளுமன்றத்தை நடத்துகின்ற திறமை அவருக்கு இருக்கிறது. என பாராளுமன்ற உறுப்பினர். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. துணை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். என்னப்பா சொல்ற? ஆளுநராகவும் இருந்திருக்கிறார், அதற்கான அனுபவம் பெற்றிருக்கிறார். அதனால அதையும் பற்றி அவருக்கு தெரியும். அரசியல் கட்சியில் எங்களை போன்றே வளர்ந்து தலைவராக இருந்தார், ஆனால் மக்களை பற்றியும் தெரியும். எனக்கு தெரியும். ஆக இவ்வளவு காம்பினேஷன் கொண்ட ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எப்படி மிகவும் அதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டிருக்கிறார்களே, ஏன் திமுக அதை அடையாளம் காண மறுக்கிறது? அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன்னுக்கு அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. மறுபடியும் இன்றிலிருந்து
திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்று, தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவுமாதே தவிர மக்களுக்காக இல்லை, தமிழ் உணர்வுக்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று அதை நிரூபித்திருக்கிறது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லா லீடர்ஸையும் வர வைக்கிறீங்கல்ல, இல்ல ஒரு தகுதியான நபரை நிறுத்தி இருக்கிறார்கள், தலைவரை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆக நம்ம கூட்டணியில வேட்பாளர் போட்டாலும் நம்ம வெற்றி பெற போகுது இல்ல. அதனால உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற திறமை இருக்கு. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி, 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடங்கிருக்கு. ஆனா தமிழர்களும் தமிழ் மக்களும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இது 2வது முறையாக நீங்கள் வரலாற்று பிழையை திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று பிழையை செய்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நம்ப மாட்டேங்கிறாங்க. 90 அடிச்ச ஆம்பளை கூட நம்புவாங்க, ஆனா 90 போட்ட ஆம்பளை யாரும் நம்ப மாட்டாங்க சார். கமல் பேச முடியுமா? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்ங்கிறத விட அவர் மனதுல தமிழ்நாடு இருக்கா அப்படிங்கறத முக்கியம். எப்படி கமல் போய் உள்ள போய் பார்த்தாரா? கமலுக்கு தமிழ்நாடு இருக்காம எவ்வளவு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு, எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப தமிழ்ல இருக்குதா அவங்கள? அதுக்கு என்னப்பா? எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன. அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமானவும் ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர். அவர் இந்த கூட்டணியில் உள்ளார். அவர் எங்கள் கூட்டாளி. அவரிடம் கலந்து ஆலோசித்து விட்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயம். நன்றி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆக இது எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ தமிழ்நாடுக்கு உரிமை நீங்க மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்லாம் நாங்களும் எங்க இருந்து குதிச்சோம்? நாங்களும் தமிழர்கள் தான். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை தான் ஏதோ தேசிய கட்சினா அவங்களுக்குலாம் தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வேண்டியது வழக்காடு மன்றத்தில் வழக்காடுவதற்கு வட இந்தியாவில தான் ஆளுங்களை கூட்டு வருவாங்க. ராம்ஜெத் மலர்னியெல்லாம் கூட்டு வந்தாங்க. அப்ப தமிழர்கள் எல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. கமல் போய் இதெல்லாம் பேசலாமா? அண்ணன் சிபிஆர் கூட ஒப்பிடும் போது கமல் எந்த நிலையில இருக்கிறார்? ஆக அவரு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம். நீங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அரசியல்ல நடந்து கொண்டிருந்தார். இத்தனை நாளா மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். 1900 கிலோமீட்டர் நடந்து கொண்டிருந்தார் அவரு. நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க உதிச்சோட நீங்க தலைவர்கள் ஆயிட்டீங்க. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. கமல்லாம் சொல்றதுலாம் பதிலே சொல்லக்கூடாதுங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு என்னைய கேக்குறா நீ? தமிழரா இல்லையான்னு குறியீடு செய்வதற்கு கமலுக்கு உரிமை இல்ல. இந்த எகத்தாலம் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீ. அண்ணன் சிபிஆர் அவர்கள் பச்சை தமிழர். அவர் நிச்சயமா 40 ஆண்டுகள் தமிழக அரசியலில் இருந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் அவர் உயர்ந்திருக்கிறார். எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர், திறமையாசாலி. இதுக்கு மேல ஏன் உங்களுக்கு நீங்க அவரை ஆதரிக்கின்ற மனம் உங்களுக்கு வரவில்லை என்பதை தான் நாங்கள் கேள்வி கேட்டோம். How do I tell you? நன்றி. ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து திட்டிருப்பாரு, கோபத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு போய் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்களே. இந்த வார்த்தை நிச்சயமா அது காயப்படுத்துற வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு நான் வந்து ஜஸ்டிபிகேஷன்லாம் கொடுக்க போறது இல்ல. நீ சிரிக்கிறியா அழுவுறியா தெரியலையப்பா. அந்த வார்த்தை என்னைய பலவீனப்படுத்துறது காட்டிலும் எனக்கு, அதாவது நம்ம யார் மீது பெருசா அன்பு கொண்டு நேசம் கொண்டு இவங்க நமக்கான ஒரு பெரிய வழிகாட்டியோ அவங்க இல்லை ஏதோ ஒன்று. இப்போ என்ன பெற்று வளர்த்த எங்கள் அப்பா மீது நான் மிகப்பெரிய ஒரு அன்பு கொண்டிருக்கேன்னா, அவர் வந்து எனக்கு நேரம் இருக்கும்போது இங்கே வா நீ இப்படி பண்ணியா அப்படின்னு கூப்பிட்டு என்னோட தப்பை தட்டி கேட்டு 2 அடி அடிச்சா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா தான் வந்து நான் பண்ண தப்ப அவர் கண்டிக்கிறாருன்ற முறையோட நான் என்ன சிரிச்சுட்டே சொல்றேன். வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார்,
போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க. நான் இல்லாதப்ப என்ன இன்னொருத்தட்ட என்னை பத்தி எங்க அப்பா தப்பா பேசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா சங்கடம் வரும். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த 4 வருஷத்துல அரசுல உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டுதான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். அந்த மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செஞ்சது. அதுல மாற்றுக்கிறதுனால அது நான் வருத்தமா இருக்கு அப்படிங்கறதையும் நான் தெரியப்படுத்திருந்தேன். அந்த அந்த சூழல்ல சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே இல்ல வேற எதுவும் அவங்களுக்கு முரண்டு இருந்தோம். அதுக்கு பிறகும் காளியம்மாள் அந்த காலத்துக்கு வந்தேன்ல. அதுக்கு பிறகு ஒரு சில காரணங்கள் ஏற்பட்டது இருந்தது. அது ஒரு சில காலகட்டங்கள் அது சரியாகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அது சரியாகிற மாதிரியான சூழல் இல்ல. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒண்ணுமே இல்ல. நான் வந்து இப்போ ஒரு கூட்டம் நடத்துறேன். இப்போ ஒரு தெரியாம யாருக்கும் தெரியாம கட்சி நிர்வாகி தெரியாம தனி ஒரு கூட்டம் நடத்துறேன். ஒரு செல்போன் கொடுக்குறேன், 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். முதல்ல அதுக்கான தேவை என்ன இருக்குன்றது, நான் ஏன் முதல்ல அதை செய்யணும்னு இருக்கு. ரெண்டாவது இது ஒரு தகவலா வருது அப்படின்னா ஒரு சூழல்ல அதை உட்கார்ந்து ஒரு ஆள் ஒரு மூலமா ஒருத்தர் மூலமா போகும்போது உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு செய்தி போகுது அப்படின்னா 11வது நபர் கிட்ட அது வேற மாதிரி போகும். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அவருக்கு இருந்த சூழல்ல அதை விசாரிக்கலையா இல்ல கேட்கலையா அப்படிங்கிறது எனக்கு அதை பத்திலாம் நான் அது உள்ளேயே போகல. அந்த விசாரணைக்குள்ளேயே நான் போகல. சரி, அதை யார் வேணாலும் சொன்னாலும் அண்ணன் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு பட்டது. போட்டு கொடுக்குறியா? நிறைய பேர் நீங்க வெளியே வந்து சொன்னது என்னன்னா, இல்லப்பா இவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க, அவரும் கரெக்டாக தான் இருந்திருப்பாரு, ஆனா இடையில வந்து இவங்க வளர்ந்தது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு அரசியல் தளத்துல அப்படி ஒரு சில பேர் வளர்ந்து வர்றதுல ஒரு சில பேருக்கு அந்த போட்டி பொறாமைகள் இருக்க செய்யும். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சில உண்மைகளை சொல்லவே முடியாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? நான் வெளிப்படையா சொல்றேன் சில உண்மைகளை. இப்ப ஏன்னா எந்த விமர்சனத்தை நியாயபூர்வமான விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிறவங்களுக்கு நான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கலாம். கரெக்டா சொல்றானே. இது தெரிஞ்சு செய்யறவங்க ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, மாற்றிக்கொள்ளவும் மாட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப சில போட்டோஸ் மட்டும் காட்டுறேன். அந்த அதுக்கு வந்து ஒரு பஞ்ச் லைன் மட்டும் உங்க ஸ்டைல்ல ஒன்று சொல்லுவோம். தமிழ் தேசியத்தை அரசியல் படுத்தியதுல பெரும் பங்காளர் சொல்றதை விட அவர் தான் அரசியல் படுத்தியது. அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாருக்கும் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல எல்லாருக்குமான உரிமையும் பேசணும். ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து என்னெல்லாம் எல்லாருக்கும் செய்யணும் நம்ம சொல்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. அதானே வேலையை பாடுறா. அவங்களோட அறிவு ஒரு பெரிய அறிவு தான். ஆனா வெங்காயத்திலையும் பூண்டிலையும் மட்டும் வந்து யோசிக்காம பறந்துபட்டு மக்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவருடைய ஒரு முகமா பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் மக்களோட வருங்காலங்களில் இறங்கி மக்களோட நின்னா. ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான். அது மாதிரி ஒரு மக்களோட இறங்கறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது இறங்கி களத்தில் நின்னாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. லயலமணி வந்து இவர் தான் இன்டர்வியூ எடுத்தாரு. எடுக்கிறப்ப வந்து உங்களை பத்தி ஒன்று கேட்டார். நீங்களும் பார்த்துருக்கீங்க. களியம்மாள் அவங்களை வந்து கட்சியில் சேர்றதுக்கு வந்து தாவக்க அவங்க வியூ வந்து முட்டுக்கட்ட போறாங்க கேட்டது வந்து அவர் அவனு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, மதுரை மாநாட்டில் வந்து நீங்க எதிர்பார்க்காத ஆட்களும் பிரம்மாண்டமான பிரபலங்களும் வந்து கலந்துக்க போறாங்க. கீழே வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது நீங்களும் வர போறீங்க. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ இல்ல நீங்க ஒருவேளை அப்படி அவங்க சொல்றாங்கன்னா அவங்க யார மனதில் நிறுத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி எனக்கு எதுவும் செய்தி இல்லை. அப்படி நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நகர்வு போயிட்டு இருக்கு இல்ல 21ஆம் தேதி மாநாடுக்கு இவங்க வர போறாங்க எந்த இதுவுமே எனக்கு தெரியல. அப்படி ஒரு செய்தி எனக்கு தெரியல. களத்தில் வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து பயணம் பண்ணால் கூட வேணா நமக்கு எது திருப்தி தருதோ அதில் சேர்ந்து பயணம் பண்ணால் கூட ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த கேள்வி ஒரு சின்ன இமேஜினேஷனாக கேட்குறேன். ஆப்போசிட்டில் சீமான் அண்ணன் வந்தால் உங்கள் விமர்சனம் எப்படி இருக்குங்க? நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அவர் சொல்லி கொடுத்ததே நான் சொல்றேன். எதிர நிற்கிறது கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் பெத்த தாயா இருந்தாலும் எதிர்நிலைப்பாட்டை கொண்டு இருந்தா நம்ம வந்து சண்டை தான் செய்யணும் அப்படின்னு நாகரிகமான சண்டையா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. கவினோட அந்த ஆணவ படுகொலை அப்படின்றதையுமே வந்து பொதுவா வந்து விஜய் வந்து கண்டிக்கல அப்படின்ற கருத்துக்கள் பொது தளத்துல நிறைய முன் வச்சாங்க. இதே தம்பி அஜித்தோட மரணத்திற்கு ஒரு சில தலைவர்கள் போனாங்க, ஒரு சில தலைவர்கள் போகல. அது என்ன பார்வைன்னே எனக்கு புரியல உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எல்லா மக்களுக்குமான அரசியல் பேசக்கூடியவர், குறிப்பாக சமூக நீதி, சமநீதி, சாதி ஒழிப்பு பேசக்கூடியவர் அத்தனை பேரும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். ஒருவேளை இவங்களும் வந்து அந்த சாதி அரசியலுக்காக தான் இதை பேச தயங்குறாங்கன்னு இல்ல, அது வந்து நம்ம நேரடியா அப்படி சொல்லிட முடியாது. இந்த அரசியல் பார்வையா சில நகர்வுகள் இருக்கா அப்படின்னா கட்டாயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி நம்ம இல்ல கட்சிகள் வந்து அரசியல்ல சாதி பார்க்கல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க போய் எப்பயாச்சும் இருக்கக்கூடாது.
எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஏன்னா நீங்க உள்ள போகும்போது இது இந்த பெல்ட்டுங்க வைங்க, ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள இப்போ இருக்கு. எந்த கம்யூனிட்டி அங்க அதிகமா இருக்கோ அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவரை நான் வழங்குகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லியிருக்கா சொல்லுங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. உள்ள போன உடனே இந்த கம்யூனிட்டியோட பெல்ட் இது, இந்த கம்யூனிட்டியோட பெல்ட் இது. ரொம்ப வாடுறானே, உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனாலும் இது இந்த பெல்ட் அப்படிம்பாங்க. உள்ள வரும்போதே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்கன்றத அது முதல் கேட்டகரியில நீங்க என்ன கம்யூனிட்டின்னு இருக்கும். நீங்க பாடப்புத்தக பள்ளிக்கூடத்துல போய் எழுத ஃபில் பண்றதே நம்ம வந்து கண்டிக்கிறோம். வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல இடஒதுக்கீடுக்காக கேக்குறீங்க, அதை சரிங்கிறோம். அரசியலுக்கு வந்தாலும் அப்படித்தானா? என்னைக்கு இந்த சாதி ஒழியும்? வேகன்ட்ல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. இன்னைக்கு சூழல்ல வந்து பெண்கள் அரசியலில் ஈடுபடுறது, பொது தளத்துக்கு வர்றதுங்கிறதே வந்து ஒரு பக்கம் வந்து அது ரொம்ப கடினமா இருந்தாலும் வந்து ஒரு 6 வருஷம் அவங்க பேர் சொன்னாலே நிறைவேற்ற தெரியும் இல்லையா? இன்னைக்கு பெண்களுக்கான இந்த பொது தளம்ங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பெண் தலைமையிலான நிர்வாகத்தை நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. பேசுவாங்க, பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும், பெண்கள் பண்படணும், பெண்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கணும், எவ்வளோ பேர் வாய்ப்பு விடுவாங்க, வழி விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பேச்சை கேட்டு எல்லாம் ஆடுறீங்களாடா நீங்க அப்படின்னுலாம் நான் காதில் வாங்கியிருக்கேன். வேதனையா இருக்குதுப்பா. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சீக்கிரம் சமாதி கட்ட போறோம்னு அர்த்தம். என்னுடைய அன்பும் வணக்கமும். இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையாளு எல்லா வண்டிய அமுக்குற ஆவல. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. வாராசா, நல்ல நேரத்துல வந்த. நீ அடி வாங்குறதுனால பார்க்க முடியாதா? இப்போ உனக்கு போலவா ஓடிடலாம். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, கெட்ட பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எந்த பைத்தியனா தன்னை பைத்தியன்னு ஒருத்தர் சொல்லு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நான். பாத்தீங்களா சார், அழ விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். மேடையில பேசிட்டு இருக்கும் போதே சீமான் ஏதோ சடனா கோப்பட்டு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு. அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னாரு, இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீர வசனம் பேசினாரு. சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா, வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு அமிச்சாங்க இல்லையா? அப்ப இதே மாதிரி வீரமா போய் அதை என்னன்னு தனியா ஃபேஸ் பண்ணிருக்கணும். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு, தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுக்கும் இந்த வீரவசனுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் நீங்க இல்லைன்னா, தமிழ்நாடு காவல்துறை அவங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போது வீரமா போய் என்னன்னு ஃபேஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் நீங்க தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டுல போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன், தயாளு அம்மா என்னோட அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர, அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்லாம் யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே. அதனால இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. திருமா மாடு மாநாடு நடத்த மாட்டார், மாடு மேய்ப்பவன் பிள்ளையை படிக்க வைப்பார். ஆமா சொன்னாக்கல போதிரி பாட்டு. உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. திருமா மரம் ஏற சொல்ல மாட்டார், மரம் ஏறுபவன் மகளை ஜெயிக்க வைப்பார். ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. திரள் நிதி திரட்ட மாட்டார், சிறுத்தைகளே பெரும் நிதி என்பார். என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இமயத்தை யாரால் விலை பேச முடியும், கடல் முழுக்க யாரால் வலை வீச முடியும். திருமா யாருக்கும் அடங்காத சூறாவளி. இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். எதற்கும் கலங்காத உழைப்பாளி. அமலாக்கத்துறை ரெய்டு திருமாவிடம் நடக்காது. கரெக்டா சொல்றானே. இந்தியாவில் தான் ஆரியர்கள் உருவாக்கினார்கள் புதிய லட்சுமி, வரி லட்சுமி. நின்றால் வரி,
நடந்தால் வரி, கிடந்தால் வரி, குனிந்தால் வரி, உட்கார்ந்தால் வரி, ஓடினால் வரி, கொட்டாவி விட்டால் வரி, மூச்சு விட்டால் வரி, பேசினால் வரி, ஏசினால் வரி, செத்தால் வரி, உயிரோடு இருந்தாலும் வரி. எளியோருக்கான ஒரே நம்பிக்கை வரி அண்ணன் திருமா மட்டும்தான். யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. ஆகஸ்ட் 17 சிறுத்தைகளின் சிவராத்திரி. ஆனால் இங்கே காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது. காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான். இரவு முழுக்க சிந்தனை இருக்கும் தோழர்களே. அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா? சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா? நால் வர்ணம் பேசும் நாக்பூர் கூட்டத்தின் கொட்டம் அடக்கும் கண்டி வெடி அல்லவா அது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கைகால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் அவன் தான் ரவுடி. இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? சம்பந்தி அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே. ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்? என்ன எப்படி புலம்புற ஆதா மீனாட்சி? இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்க? தாமரை மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும். போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்துல 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா, கள்ள ஒட்டும் சேர்த்து போட்டாங்க. என்னடா பண்ண சொல்றேனேப்பா? எல்லா பக்கமும் வளர்க்கிறாயா? இவங்க என்ன ஓங்கோல்ல இருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான் 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்க என்ன வெளிமாநிலத்தில இருந்து வந்து போட்டவங்களா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? உன்னெல்லாம் போலீஸ்ல தான பிடிச்சு கொடுக்கணும். பாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவுல தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். ஆமா, கள்ள ஒட்டும் சேர்த்து போட்டாங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. 2019 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். 2024 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயிச்சோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதனால நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும். அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில ஆத்திக்கிட்டே தான் இருக்காங்க. மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையெல்லாம். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காளையங்கள வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. சாயங்காலம் அதே வடிவேல் ஒரு டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தான எப்படி ஏத்துக்க முடியும்? வேணாம். ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டால். அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம். ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய். திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ படிங்க, படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க. சரியான லூசு கூடமா? லூசு கூட. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுருங்க. அவருக்கு இப்ப 50 வயசா என்னவோ. இதுல தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணி இருக்காரு? நல்ல கட்டிங்க.
ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியா எதிரின்னா இருக்கட்டும், கொள்கை ரீதியா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? வெறும் மைனாரிட்டி பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷனரிஸ் ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நினைச்சு விஜய் அனாவசியமா பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ. என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்னு விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு. அவன் என்ன சொன்னா? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறதா சொன்னான். அப்படியா சொன்னா? ஆமா. அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதோடும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. தேவர்ப்பா சிஎம் ஏரியா எங்களுக்கு தெரியாதா? சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மத்த நேரத்துல சாப்பிட்டு போய் தூங்கிருமா? ஐயோ காமெடியா, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கோடிய ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? என்னடா பண்ண சொல்றேனேப்பா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைக்கிறீரே, மறுபடியும் கிண்டாத. பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க, பிளாக்ல சாப்பாடு விக்கிறத நான் பாத்தேங்க. நான் தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம், தாமரை தண்ணியில வளர போகுது, மலர போகுது. அப்படியாடா மயிறு? இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அதை தம்பி விஜயும் பார்க்கதான் போறாரு. அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூடயோ இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு. யார் கல்யாணத்துக்கோ போனாரு, யாரு கூட நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். தாமரை 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 மயிரத்தாம் மலரும், மயிரத்தாம் மலரும், மயிரத்தாம் மலரும். நான் வில்லனா தான் இருப்பேன். எங்க ஏரியாவுல எங்களே அழிச்சிருவேன்னு குரல் கொடுக்கறது மனுஷங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்லை என்றால் வானதி நீ அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவாய் என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்துல பயிர மாதிரி பயிரமனா போட்டனா பொளந்துற. டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது ஆஸ்கப்பா. அதனால வானதி நீயே அதை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்றேன். இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. எதிரணியில இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாம போயிடுவ. அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. அதனால வானதி நீயே அதை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்றேன். இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. எதிரணியில இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாம போயிடுவ. அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. அதனால வானதி நீயே அதை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்றேன். இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. எதிரணியில இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாம போயிடுவ. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. அது வேலுமணி அண்ணன் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், பொங்கலூர் பழனிசாமி இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், செந்தில் பாலாஜியே இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு கோவை கொடிசியா அரங்கில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை புகழ்ந்து பேசிய
ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு சில அட்வைஸுகளை பொது மேடையில் கொடுத்து அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. குறிப்பாக வானதி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எஸ்பி வேலுமணியோடு பயணிக்கும் வரை வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை எதிரணிக்கு சென்றால் காணாமல் போய்விடுவாய் என சர்ச்சைக்குரிய விதத்தில் ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை, புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதும் இல்லைன்னு சந்திரபாபுவே காணாமல் போனார். நாமளும் அதே மாதிரி போயிடுவோம். அதனால் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு இதையும் அடியும் எடுத்து வைக்கணும்னு தான் உனக்கு மோகன்குமார் சொல்கிறேன். மோகன்குமார் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. மோகன்குமார் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை. அவர் எப்பொழுதுமே தேர்தலில் நிற்க போகிறதில்ல. அதனால் மோகன்குமார் அண்ணன் பெரியார் மாதிரி பொட்டு வச்ச பெரியாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்றைக்குமே மோகன்குமார் அண்ணன் தேர்தலை சந்திக்க மாட்டார். அதனால் வானதி நீயே அதை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. எதிரணியில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாமல் போயிடுவ. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன் மரியாதை ஓடி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வெற்றியாளர்கள் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். வெற்றியாளர்கள் மட்டும்தான் புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? பல பேர் என்னிடத்தில் கேட்பார்கள், நான் உண்மையிலேயே என்னுடைய பொது வாழ்க்கையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், ஜனநாயக மாண்புகள் என் உள்ளமெங்கும் நிறைந்திருக்கிற பொழுதும் ஒரு தோல்வி என்னை மனவழியை உருவாக்கியது என்று சொன்னால் அது 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்ற போதுதான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏனென்று சொன்னால் அப்பொழுது வெற்றி பெற்றிருந்தால் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஒரு மோடிஜி அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையின் மீது வைத்திருந்தால், எவ்வளவு அன்பு வைத்திருந்தால், எவ்வளவு பாசம் வைத்திருந்தால், ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கவர்னராக இருக்கிற பொழுது 3வது ஒரு மனிதனை ஆளுநராக பணியிலே அமர்த்துவார்கள். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அவருக்கு இருக்கின்ற நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழகத்திற்கும் நம்முடைய மண்ணுக்கும் மத்திய அரசுடைய மகத்தான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க இயலவில்லையே என்கின்ற மன வருத்தம் தான். அது தோல்வியால் ஏற்பட்ட மன வருத்தம் அல்ல. செம்ம காமெடி இல்ல? அது வேலுமணி அண்ணன் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், பொங்கலூர் பழனிசாமி இருந்தால் எனக்கு ஒண்ணுதான், ஏன் செந்தில் பாலாஜியே இருந்தால் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிருவான். ஏன் பிரச்சனை இல்லை? நம்முடைய நோக்கம் நம்முடைய பகுதி முன்னேற வேண்டும், நம்முடைய பகுதியில் தொழில் வளம் வர வேண்டும். அப்படி தொழில் வளம் பெருகுவதன் மூலமாக உருவாகின்ற செல்வ செழிப்பு கீழே இருக்கின்ற கடைசி தொழிலாளியினுடைய குடும்பத்துக்கு கூட சென்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பொருளாதார ஏற்றம் என்பது வரும். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இந்நிலையில் தேர்தலில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியான கொள்கைகளை கொண்ட கட்சிகள். தொண்டர்களும் இதனை அவ்வாறே பார்க்கிறார்கள். இந்நிலையில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகிக்கும் வானதி ஸ்ரீனிவாசனை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்லை என்றால் நீ காணாமல் போய்விடுவாய் என சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளது தொண்டர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏன்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி உடல்நல காரணங்களால் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. பாஜகவின் அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். படமா வந்துச்சு அதுக்குள்ள வேலையா சுத்தினுங்க.
இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம். ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடரா இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நான் எங்க கேட்டேன், நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல. 4 பேர் 76ல இருந்து 80 வயசுக்குள்ள. அதனால் இதுவும் முதல் படிதான். கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். இதுவும் முதல் படிதான். இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். இவன் யார்? போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல் 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி. முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க. தொடர்ந்து இதுல உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க. இப்ப என்னடா செய்யற? கடைசியாக 2 முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. ராஜா சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு தலைவரா கட்சியில சேர்த்தனா நீ வந்ததுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வெளியே அனுப்பிட்டுருக்கேன். ஐயோ காமெடியா, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், ஆமாங்கண்ணா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இலகணேசன் ஐயாவும் வந்து கண்ணீர் துளி, அவர் கண்ணில் தண்ணி வருது, ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டாரு. நாங்க சொன்னா நீங்க கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது, நீங்க கொடுத்ததான் ஆகணும். அதனால ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கனத்த இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க. சரி சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. இன்னைக்கு சிபிஆர் அண்ணா வந்து சேர்ல உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன், அண்ணா நீங்க உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் உட்காருங்க சொன்னார். தலைவரே, என் பேச்சு இது வரைக்கும் நீ கேட்டதில்லை, இன்னைக்கு நாச்சு கேட்டார். அண்ணா உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்ற போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கிற. ஆனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள், மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.